ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாய், எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற தேவனாய், ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், 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 உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தினவர்களாக நம்முடைய இருதயங்களை எல்லாம் ஒருமனப்படுத்தி ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் மத்தியில கர்த்தர் கிரியை செய்யுங்க ராஜா. எங்கள் மத்தியில கர்த்தர் அசைவாடுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆளுகையின் கரம் எங்கள் மத்தியில காணப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. ஓ நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். Jesus, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றி இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே. கால்கள் யாவும் முடங்கும், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீரே எங்கள் ஆண்டவர், உம்மை போற்றி உம்மை துதித்து அந்த இயேசுவே ஆண்டவர், அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் ஆண்டவராய், நீரே எங்கள் தேவனாய், நீரே எங்கள் தேவனாய். ஓ எங்கள் மத்தியில வீற்றிருக்கும்படியாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல கர்த்தர் எங்கள் சபை நடுவிலும் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலும் கர்த்தர் வீற்றிருக்கும்படியாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோமே அப்பா. கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் மத்தியில் அபரிவிதமான கிரியைகளை நடப்பிக்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்துல கூடியிருக்கிறோமே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய ஆளுகையின் கரம் எங்களை வழி நடத்தட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உம்முடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் திருநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை கொடுத்து ஸ்தோத்திரம் விசாரிச்சு ஒரு நல்ல ஒரு சிரித்த முகத்தோட ஒரு வாழ்த்து சொல்லுங்க பார்க்கலாம். காட் பிளஸ் யூ என்று சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். கல்லறையை மூடினது மனிதர்கள், அதை திறந்தது நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அவரை புதைத்த இடத்துல வந்து அவரை வைத்த இடத்துல அவரை தேட வந்த பொழுது ஸ்தோத்திரம் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று சொல்லி கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அங்கு எவரும் யோசிக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். என்ன செய்தார்? நமக்காக உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. நமக்காக உயிர் தெழுந்த ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை தட்டி பாடிடுவோம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜா உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்றே ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நமத்தில பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுரண்டோடுது பார். பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவதூதர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவதூதர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்றே. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம்,
ராஜன் உயிர்த்தெழுந்தாரே. ஆமென். ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பார் அதோ கல்லறை, பாரது கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது பாரது கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுருண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குவதேவன் புத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குவதேவன் புத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். ஆமென், ஆமென். ஓஹோ, கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தாரே. நம்முடைய ராஜன் உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஆமென். ஓ எஸ். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிறார் ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம். வருகிறார் ஜெய வீரன். நாம் மேளவாத்தியம் கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேளவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேல வாத்தியம், நாம் மேளவாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். ஆமென். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன், இயேசு ராஜன் நமக்காக உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நமக்காக உயிர்த்தெழுந்தவரே. ஓ, நமக்காக வெற்றி கொடுத்தவரே. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம், வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம். ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம். ஓடி உரைத்திடுங்கள். நாம் கூறின மாமரை கேட்டன கல்லருள் போங்கள் கலிலேயாவுக்கு. நாம் கூறின மாமரை கேட்டன கல்லருள் போங்கள் கலிலேயாவுக்கு. சத்தம் உயர்த்தி கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஹalleluya, ஹalleluya. அவர் உயிர்த்தெழுந்தபடினால் நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென். ஹalleluya. ஆமென். இன்னைக்கு நம்ம பாட்டு, நம்ம ஆராதனை, நம்ம துதி எல்லாம் ஆண்டவருக்கு வெற்றி என்ற நிலை மாத்திரமே. ஹalleluya. கர்த்தர் நமக்காக ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. இந்த கவி சொல்லுகிறது, வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரர். ஹalleluya. உணர்ந்து சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த ஒரு கவியை மாத்திரம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார்
அல்லேலூயா. ஆமென். அவர் இந்த சிலுவையில ஸ்தோத்திரம் தம்முடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நமக்காக உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் அந்த சிலுவையில நமக்காக வெற்றியாய் முடித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இனி நமக்கு கர்த்தர் வைத்திருக்கும் ஆமென் அந்த சிலுவையின் பாதை நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை மாத்திரமே கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவன் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வாராக. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னாரே எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம், சாபம், என் பாவம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அழித்தார், நம் கரத்தை பிடித்தார், தம் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அழித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம், சாபம், பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், அவர் சிலுவையை எடுத்தார், நாம் எதிரியை அடித்தார், கரத்தை பிடித்தார், பிடித்தார், ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அழித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. நம் விலையை கொடுத்தார், விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. விசுவாசத்தோடு சொல்லுங்க. என் இயேசு சிலுவையில் அவர் சொன்னது எல்லாம் முடிந்தது. நமக்காக நிறைவேற்றினாரே. முடிந்தது, என் பாவம், என் சாபம், என் தரித்திரம், என் நோய் எல்லாவற்றையும் ஓ ஹல்லேலூயா, தம் விலையை கொடுத்தார், நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார்,
மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார். மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், அவர் சொன்னாரே, அவர் சொன்னாரே, ஆமென். எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஆமென். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஆமென். என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். நமக்காக வெற்றி சிறந்த ஆண்டவருக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவர் சகலத்தையும் நமக்காக முடித்தபடினாலே இன்றைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீரே எங்கள் ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. இந்த உலகத்திலே உச்சிதமான நிலை என்ன தெரியுமா? இயேசு நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவர் என்கிற நிலைதான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. உலகத்தை உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்த பொழுது அவனுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார். அந்த ஆண்டவர் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். ஹalleluya. இந்த காலை நேரத்துல ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர் என்று சொல்லி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி உயர்த்துவோமாக. இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், ஆண்டவரே நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரனே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரனே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் ஆண்டவரே எங்களுக்கும் ஜீவனை கொடுக்கிறீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதானக்காரனரே, சமாதானக்காரனே. என்னை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஓ ராடா பால பால பாலியா தலடமா கலடா பாலியா தலடா ஓ ரபௌரியா தலடா
சொல்லுங்க, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர், ஒருவரே எங்கள் ரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை உலகை நசுக்கினீரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. நாம் எல்லாம் ஆண்டு சமுதிரம் எழுவினின்று ஓ கர்த்தரை மகிமைப்படுத்தி சமாதானக்காரனே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஓ ராஜா மலமா சமாதானக்காரனே, உயிரோடு எழுந்த இயேசுவே திவாரியாங்கலாரே. ஓ ராஜா கலரா மலபூரியா கலரா, ஓ ராஜா கலரா வாழுவே. ஆமென். உமக்காகவே ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே ரட்சகர். நீர் ஒருவரே, ஒருவரே ஆண்டவர், ஒருவரே ஆண்டவர். நீ ராஜா மலபல பௌரியா கலரா, நீ கலரா பௌரியா கலரா. இயேசுவே ஆமென். நீர் ஒருவரே ஆண்டவர். ஓ எங்கள் ஆண்டவர், எங்கள் ஆண்டவர், எங்கள் ஆண்டவர், நீர் எங்கள் ரட்சகர். ஹல்லேலூயா. ரபரபரியா கலரபா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம் ஆண்டவர், அவர் ஒருவரே நம் ரட்சகர். ஓ விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, ஓ நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் தெய்வம், நீரே நாங்கள் நம்பும் கண்மலை, ஓ எங்கள் தெய்வம். ஹல்லேலூயா. எல்லா தேவர்களுக்கும் மேலானவரே, ஓ எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவரே, ஓ எல்லா வல்லமைகளுக்கும் மேலானவரே, உயர்ந்தவரே, ஓ உயிரோடு இருக்கிற எங்கள் தெய்வமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வாயின் வார்த்தையால் அன்றைக்கு ஜீவன் வந்தது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை மறுரூபமாகட்டும் ராஜா. உயிர் பெறட்டும் அப்பா, உயிர் பெறட்டும் ராஜா, எங்க வாழ்க்கை உயிர் பெறட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே மரித்து போன பகுதிகள், ஆண்டவரே மரணத்துக்கு நேராய் காணப்படும் பகுதிகள், ஓ ஹல்லேலூயா, விளைவில்லாத இடங்களில கர்த்தர் உம்முடைய ஜீவனை ஊற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க. ஓ ராரியா நலரா, உயிர் பெறட்டும் ராஜா, உயிர் பெறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஓ ராரியா நலரா, ஓ ரபூரியா நலரமல பரபரியா நலரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. உலகத்து நாளத்திலிருந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்க வாயின் வார்த்தையா ஓ வந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் உங்க வாயின் வார்த்தையா
வாழ்க்கை அப்படியே மாற்றுங்கன்னு சொல்லி உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்தது. ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவரே, மரணத்தை ஜெயித்தவரே, அகிலத்தை ஆளுகிற எங்கள் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமைப்படுத்தி சொல்லுமா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி, ஓ தேவனை மாத்திரம் உயர்த்தி சொல்லுங்க, அகிலத்தை ஆளுகிற எங்கள் தெய்வம், நீர் எங்கள் தெய்வம். You are my Lord. ஆண்டவரே, நீர் எங்களுடைய தெய்வம், என்னுடைய தெய்வமாய் இருக்கிறீரே. ஓ ரியதலரபா. ஹalleluya. ஓ உயர்த்துங்க, உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி Hallelujah. அவரையே உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, ஓ நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்ற எங்கள் தெய்வமே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஹோசன்னா, ஹalleluya. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, ஆனந்த
Hallelujah. Hallelujah. Oh, with one heart and one accord. Hallelujah. Hosanna. இருதயங்களை ஆண்டவருக்கு நேராய் அர்ப்பணித்து சொல்லுவோம். Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. 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 ஒருவருக்கே மகிமை, ஒருவருக்கே மகிமை, ஒருவருக்கே மகிமை. Hallelujah. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. Lord, you alone, Lord, be glorified. ஆண்டவரே நீர் மகிமை படுவீராக, நீர் மகிமை படுவீராக, நீர் உயர்வீராக. Hallelujah. Jesus. Hallelujah. Amen. Jesus. Hallelujah. வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. ஆராதனை மாட்சிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. இருதயங்களை உயர்த்தி சொல்லும் ஆராதனை, 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, 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 என் அன்பர் இயேசுவுக்கே. Hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, நீர் எங்களை மறுபடியுமாய் நிறைக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய உன்னத வல்லமையினால் நிறைக்கும்படியாய், உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் கர்த்தர் எங்களை ஒரு வயசு கூட நிறைக்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய வல்லமையினால் எங்களை நிறைக்கும் பொழுது எங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும். ஆண்டவரே எங்கள் தோல்விகள் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிற தெய்வமே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலை நேரத்தில் எங்கள் சிரசிலே ஊற்றப்படுவதாக, ஆண்டவரே ஊற்றப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ராஜா,
ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில பயந்து போயிருக்கும் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெயம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய் தொடர்ந்து உமக்குள் ஓட கர்த்தர் ஆண்டவரே ஒரு விஷயம் கூட உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுமா. ஹல்லேலூயா, ஆமென். அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே. உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து சொல்லுங்க. அன்பால் எங்களை அபிஷேகம், எங்களை அனல் மூட்டும். ஒரு புதிய அபிஷேகத்தினால் கர்த்தர் எங்களை நிரப்புங்க, ஒரு புதிய வல்லமையினால் நிரப்புங்க, ஒரு புதிய பலத்தை கர்த்தர் எங்களுக்கு தாருங்க ராஜா. ஓ ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற நிலையில காணப்படும் எங்கள் வாழ்க்கை, அந்தகாரமான நிலையில காணப்படும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய ஒளி வீசப்படுவதாக. ஓ தோல்விகள் இனி எங்கள் வாழ்க்கையில் இல்லை, கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறீரே. வெற்றி சிறந்தவராய், ஓ வெற்றி உள்ளதாய் கர்த்தர் எங்களை எங்கள் வாழ்க்கையில மாற்றி கொடுக்கிறீரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். No more failures, oh no more challenges, oh hallelujah, no more pains and sufferings. ஆண்டவரே வெற்றியாய் 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 வெற்றியாய். ஓ ரரியந்தல ரபௌரியந்தல ரபா. ஆமென் 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 ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. ஓ கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி சொல்லுங்க. வெற்றி. ஓ hallelujah, there is victory. Victory restored for us. There is victory restored for me. ஓ வெற்றி எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதே, ஓ வெற்றி எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதே. ரியா தல ரபு பரா ரி கல ரபு பரியா தல ரபு. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை நண்பரே சுவுக்கே, என் நண்பரே சுவுக்கே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவீராக. மீதம் இருக்கும் ஆராதனையின் பகுதிகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும். கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிற நேரமாய் காணப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய செயல்களை நாங்கள் ஆண்டவரை தெளிவாய் கண்டுகொள்கிற நேரமாய் காணப்படட்டும் ராஜா. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த காலை வேளையிலே இந்த விசேஷித்த ஆராதனையிலே அவரை உங்களோடு இணைந்தவரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் பாராட்டியிருக்கிற மேலான கிருபைக்காக அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நாளோடு ஒரு சீசன் நமக்கு முடியுது, ஒரு காலம் முடியுது. லென்ட் டேஸ் ஆரம்பிக்கும். அந்த நாட்களில் கிறிஸ்துவின் பாடுகள் மரணத்தை நம்ம தியானிப்போம். அதைத் தொடர்ந்து குட் ஃப்ரைடேலையும் அதை தியானிப்போம். அப்புறம் ஈஸ்டர் வந்துட்டுன்னா இன்றைக்கி சர்வீஸ் அட்டன் பண்ணி மத்தியானம் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு பிரியாணி நம்ம எப்போவுமே சாப்பிடுவோம். இன்றைக்கி கூட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம்னா இந்த சீசன் முடிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இதை பார்க் பண்ணி வச்சுட்டு மறுபடி நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு, பழைய தியானத்திற்கு நாம் என்ன செய்கிறோம்? திரும்பி விடுவோம்.
மற்ற மதத்தினர் நினைப்பது போல இதுவும் ஒரு பண்டிகையா, அல்லது மற்ற கிறிஸ்தவ மதத்தினருக்கு இடையே கூட இதுவும் ஒரு பாரம்பரிய ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகிற இந்த நாட்களிலே உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை நாம் சரியாக உணர்ந்திருக்கிறோமா? இதன் முக்கியத்துவத்தை நாம் முழுமையாக உணர்ந்திருந்தால் நம்முடைய மனோபாவம் மற்றும் அணுகுமுறை நிச்சயம் வித்தியாசமானதாக இருக்கும். If we truly understand the significance of resurrection, if we truly understand the significance of resurrection, our attitude and approach will be entirely different. இந்த நாளின் காலை வேளையிலே கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பிலே உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிசரக்ஷன் என்கிற தலைப்பிலே ஒரு 4 காரியங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் 7 எடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் இதை ரஷ் பண்ண முடியாது என்பதனாலே நான் 4ஆக அதை குறைத்து விட்டேன், சிலவற்றை இணைத்து விட்டேன். நம்முடைய சீனியர் பாஸ்டர் இந்த ஈஸ்டர் செய்தியிலே ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க, எவிடன்ஸஸ் சான்றுகளை சொல்லுவார்கள். நம்ம ஸ்ட்ரைட்டாக மெசேஜுக்கு போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. மீண்டும் ஒரு முறை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசும்படியாக திறந்த மனதோடு நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். மரண பயம் நம்மை மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மை மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீர் என்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. என் கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 வரை உள்ள வசனங்கள். Matthew chapter 28 verses 1 to 6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன்.
அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். He is not here. He is risen from the dead, just as he said. He is not here. He is risen from the dead, just as he said. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அநேக சான்றுகள் உண்டு, எவிடன்சஸ். வெறுமையான கல்லறை, எம்டி டூம். மாற்றப்பட்ட வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையும் சேர்த்து கொள்ளலாம். டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப்ஸ். வேத வாக்கியங்கள், ஸ்கிரிப்சுரல் வேர்சஸ், நேரடி சாட்சிகள், ஐ விட்னஸஸ். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே பவுல் 500க்கு மேற்பட்ட நேரடி சாட்சிகள் என்று எழுதுகிறார். லீ ஸ்ட்ரோபல் என்கிற நாத்திகர், ஏத்திஸ்ட், சிகாகோ ட்ரைபூன் மேகசின்ல அவர் எழுதுகிறவர். அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். அவர் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, கிறிஸ்துவே இல்லை, கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்பதை நிரூபிக்க இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை ஆராயத் தொடங்கினார், அனாலிசிஸ் பண்ணார் அவர். அதன் முடிவிலே அந்த நாத்திகர் ஒரு விசுவாசியாக மாறினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் உண்மை என்பதனை அவர் கண்டுகொண்டார். ஹல்லேலூயா. அதன் முடிவிலே, அதன் விளைவாக புத்தகங்களை தொடர்ச்சியாக அவர் எழுதினார். The case for Christ, the case for faith, the case for Easter என்கிற புத்தகங்களை எதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆராயத் தொடங்கினாரோ அதற்கு மாறாக புத்தகங்களை எழுத கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை, ஆனால் அதன் முக்கியத்துவத்தை, சிக்னிஃபிகன்ஸை நாம் உணர்ந்திருக்கிறோமோ? மேத்யூ ஹென்றி என்கிற தேவதாசன் இவ்வாறாக சொல்லுகிறார், the doctrine of Christ's death and resurrection, the doctrine of Christ's death and resurrection is the foundation of Christianity, is the foundation of Christianity. கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய கோட்பாடே கிறிஸ்தவத்தின் அடித்தளமாகும். கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய கோட்பாடே கிறிஸ்தவத்தின் அடித்தளமாகும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே எழுதுகிறார். 1 Corinthians chapter 15 verse 14 வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இப்ப நம்ம பாஷையில எளிமையாய் புரிந்து கொள்ளும்படியா சொல்லணும்னா, இந்த காலை வேளையில அங்கங்க இருந்து வந்து உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா என்று சொல்லி நம்ம அவரை ஆராதித்து அவருடைய அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே பிரசங்கத்தை பண்ணுகிற இந்த காரியமும், கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியமும் விருதா, விருதா என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. And if Christ is not risen, then our preaching is empty, then our preaching is empty, and your faith is also empty. Your faith is also empty. ஒரு தேவதாசன் இவ்வாறாக சொல்லுகிறார், if you remove the resurrection of Jesus from Christianity, if you remove the resurrection of Jesus from the Christianity, there is no Christianity. There is no Christianity. கிறிஸ்தவத்திலிருந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீக்கிவிட்டால் கிறிஸ்தவம் என்பதே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்தவத்திலிருந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீக்கிவிட்டால் கிறிஸ்தவம் என்பதே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய முக்கியத்துவத்தை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக நம்முடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து
த லைஃப் ஜேர்னின்னு சொல்லுவாங்கல்ல, அதிலிருந்து ஒரு 4 காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக புதிய வாழ்வு, புதிய வாழ்வு, நியூ லைஃப். புதிய வாழ்வு, நியூ லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. எப்படி சரித்திரத்திலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று நாம் பிரிக்கிறோமோ, அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கலாம். பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட். அப்ப ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்கிறது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியன் சாப்டர் 2 verse 5. எபேசியன் சாப்டர் 2 verse 5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். By grace you have been saved. By grace you have been saved. அக்கிரமங்களினாலே பாவங்களினாலே மரித்து போயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். நம்மை அவர் என்ன செய்தார்? ரட்சித்தார். பாவத்தின் தண்டனையிலிருந்து அவர் நம்மை ரட்சித்தார். We have been saved from the penalty of sins. பாவத்தின் தண்டனையிலிருந்து அவர் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். We have been saved from the penalty of sin. ஏன் பாவத்தின் தண்டனை? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாஸ்டர் வெள்ளிக்கிழமை அதை மிக தெளிவாக அவர்கள் எடுத்தார்கள். நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் கீழ்ப்படியாமனாலே பாவம் செய்தார்கள். தேவ உறவை, தேவ மகிமையை இழந்தார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த மனுக்குலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். அந்த தண்டனைக்கு நீங்களும் நானும் உரித்தானவர்கள். சங்கீதம் 51:5 நாம் வாசிக்கிறோம், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாவத்தின் சந்ததியிலே நாம் பிறந்தவர்கள். அந்த நித்திய மரணத்துக்கு பாத்திரவான்களாய் நாம் இருந்தோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். சரி, இப்போ இதுக்கும் உயிர்த்தெழுதலுக்கு என்ன சம்பந்தம்? குட் ஃப்ரைடேல தியானித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டார், நமக்காக பரிகாரம் செலுத்தினார், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படிலாம் நம்ம தியானித்தோம், என்று கூட நாம் பாடினோம். அப்படி என்றால் அதற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம்? What is the connection? What is the connection? பவுல் என்ன சொல்றார்னு நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:17 வாசிங்க. 1 Corinthians chapter 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கிறிஸ்து உயிர்த்தெழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். உங்கள் விசுவாசம் என்னவா இருக்கும்? வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது உண்மைதான், தியாகம் செய்தது உண்மைதான். ஆனால் கிறிஸ்து உயிரோடு எழுந்ததனாலே அவருடைய தியாகம் அங்கீகரிக்கப்பட்டு பிதா உங்களையும் என்னையும் நீதிமான்களாக மாற்றினார். கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. இதை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு ரோமர் 4ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கலாம். ரோமர் சாப்டர் 4:24-25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த கடைசி 2 லைனை. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே
கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தது மட்டுமல்ல, பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சித்தது மட்டுமல்ல, நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். நியூ லைஃப், புதிய வாழ்க்கை. இதை கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கலாக பார்க்கலாமா? ஒரு ஜட்ஜ், அவர் முன்னால் ஒரு குற்றவாளி கூண்டில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் கொலைகள், கொள்ளைகள் எல்லாம் செய்து ஏகப்பட்ட சார்ஜஸ் அவர் மேலே. ஆனால் இப்போ அவர் மனம் திருந்தி இருக்கிறார். சூழ்நிலைகள் நிமித்தம் அப்படி செய்தார்னு ஜட்ஜி உணர்றாருன்னு வைங்க. மனம் திருந்திட்டாரு, சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்ப முடியுமா? முடியாது. ஏன்னால் அவர் நீதிபதி, நீதியை நிலைநாட்ட வேண்டும். அப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் கொடுத்துட்டு அவர் கீழே இறங்கி அந்த தண்டனைக்கு பரிகாரம் செலுத்துகிறார். முடிச்சுட்டு என்ன சொல்லுவார்? சரி நீங்கள் மறுபடியும் போய் ஆளுங்களை வெட்டுங்க, போய் ஆளுங்களை போய் செயினை பிடிச்சி இழுங்க அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? இப்படிலாம் செய்யாதீங்க, அப்புறம் மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கை வாழுப்பா, இனிமே இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்டு வரக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 6 verse 4. ரோமன் சாப்டர் 6 verse 4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு போதும் பிரதர். புதிய வாழ்க்கைக்கு வரும்படிக்கு, புதிய ஜீவனத்திற்கு வரும்படிக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அக்கிரமங்களினாலே, பாவங்களினாலே மரித்து போயிருந்தோம். நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய பேச்சுக்களிலே, நம்முடைய நடக்கைகளிலே பாவம் நிறைந்திருந்தது. ஆனால் இந்த புதிய வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிசுத்தர்களாக, அவருக்கு பிரியமானவராக வாழ வேண்டும் என்று ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் புதிய பிறப்பு, நியூ பர்த்னு சொல்றாரு பேதுரு. வாசிங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 Peter chapter 1 verse 4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை என்ன செய்தார்? மறுபடியும் என்ன செய்தார்? ஜெனிப்பித்தார். நியூ பர்த் என்றார் பேதுரு. எதனால? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே உங்களையும் என்னையும் மறுபடியும் ஜெனிப்பித்தார். புதிய பிறப்பு என்று சொல்லுகிறார். நான் பாருங்க, சின்ன வயசுல கட்டும் கோபம் வரும். எனக்கு கோபம் வந்துட்டுன்னு வைங்க, நான் என்ன பேசுறேன், ஏது பேசுறேன்னு எனக்கே தெரியாது. சில சமயம் பவுல் சொல்ற மாதிரி விரும்பாததெல்லாம் என்ன செய்வேன்? பேசிடுவேன். இது புல்பிட், அதனால நம்ம அதுக்கு மேலே போக முடியாது, லிமிட். இது ஓகே, பழைய வாழ்க்கைக்கு ஓகே. இன்னைக்கு புதிய வாழ்க்கைக்கு, புதிய பிறப்புக்கு நாம் அப்படி சொல்ல முடியாது. இன்னமும் நமக்குள்ளே மறைந்திருக்கிற கசப்புகள், இச்சைகள், வெறுப்புகள், பொறாமைகள், கோபங்கள் இருந்துன்னா நாம் புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம நிச்சய முடியாது, சொல்ல முடியாது. பவுல் இன்னொன்னு சொல்றாரு, வாசிங்க 2 கொரிந்தியர் 5:17. புதிய சிருஷ்டின்னு சொல்றாரு, நியூ கிரியேஷன் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். சேர்ந்து வாசிங்க. புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவைகள்னா பழையவைகள் வீட்டில் போய் பழையவைகள்லாம் என்னது, புதியவைகள்லாம் எப்படி இருக்கு, நீங்க என்ன செய்யலாம்? ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். Therefore
if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. புதிய வாழ்க்கை. இரண்டாவதாக புதிய நோக்கம். புதிய நோக்கம், நியூ பர்பஸ். புதிய நோக்கம், நியூ பர்பஸ். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 31 இருந்து 32 வரை வாசிங்க. 1 Corinthians chapter 15 verses 31 to 32. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தெளாவிட்டால், மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாம். இப்ப நம்மளுடைய எளிய பாஷையில சொல்லணும்னா, மரித்தோர் உயிர் தெழலாம், நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போலாம் ஐயா. துபாயில எவ்வளவோ காரியங்கள் இருக்கு, அதை நம்ம செய்துட்டு போலாமே. நம்முடைய நோக்கங்கள் அப்படியே இருந்துட்டு போட்டோம், நம்முடைய எண்ணங்கள் அப்படி இருந்துட்டு போட்டோம், நம்முடைய திட்டங்கள் அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கலாமே. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால், லிவிங் பைபிள்ல ரொம்ப அருமையா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. If we will never live again after we die, if we will never live again after we die, then we might as well as go and have ourselves as a good time. Let us eat, drink and be merry. What's the difference? For tomorrow we die, and that ends everything. இன்னைக்கு புதிய வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டதனாலே நமக்கு புதிய நோக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனத்திலே, எபேசியர் சாப்டர் 2:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்வாரா? உட்காரவும் செய்தாரா? உட்காரவும் செய்தார். உட்காரவும் செய்தார் அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல, அந்த ஆவிக்குரிய உலகத்தில் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு திருமணம் முடிந்து, ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு திருமணம் முடிந்து ஒருவேளை அந்த பெண் ஊரில் இருக்கும்போது நிறைய திட்டங்கள் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும், நிறைய கேரியர் இப்படி இருக்கணும், இதை படிக்கணும், இதை இது பண்ணணும் அப்படிலாம் பிளான் இருந்திருக்கும். இப்போ இங்கே வந்த பிறகு அவங்க குடும்பமாக ஒருவேளை அவங்க அப்பா அம்மா தங்கை அல்லது தம்பி அவங்களாம் சில பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே வந்த பிறகு, திருமணம் முடிந்து வந்த பிறகு அவங்களுடைய நோக்கங்கள் என்ன செய்யும்? மாறுபடும், வேறுபடும். இப்போ அதையே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்பமாக. இப்போ தனிப்பட்ட நோக்கம் அல்ல, அந்த குடும்பத்தின் நோக்கமாய் மாறிவிடுகிறது. கணவனின் நோக்கம் மணவாளனின் நோக்கமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த பிறகு நம்முடைய நோக்கம் அல்ல, அவருடைய நோக்கமே நமது நோக்கம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3 அதிகாரம் 20 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு யுஏயும் இல்லை, நம்முடைய குடியிருப்பு இந்தியாவும் இல்லை, அல்ல நம்ம போக தீர்மானித்திருக்கிற மற்ற தேசங்களும் அல்ல. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, அவருடைய வருகைக்கு நாம் என்ன செய்வோம்? ஆயத்தமாக இருப்போம். அநேகரை என்ன செய்வோம்? ஆயத்தப்படுத்தும். கொலைசியர் 3 அதிகாரம் 1-2 வரை உள்ள வசனங்களை வாசிங்கள். கொலைசியர் சாப்டர் 3 verses 1 to 2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில் உள்ளவைகளை இல்லை. இங்குள்ள வேலை வேணும் தான், பிசினஸ் வேணும் தான், சம்பளம் வேணும் தான், சேமிப்பு வேணும் தான், வீடு கட்டணும் தான், எல்லாம் கார் வாங்க வேண்டியதான், அதெல்லாம் தப்பு இல்லை.
பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை என்ன செய்யுங்க? நாடுங்கள். நாடுங்கள். நம்முடைய நோக்கம் வேறாக, மாறுபட்டதாக, புதியதாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஃபாதர் பெக்மார்ஸ் ரொம்ப எளிமையா பாடல்களை எழுதுவாங்க. நம்ம இலக்கியபூர்வமாக அப்படி சொல்ல முடியாவிட்டாலும் கூட ரொம்ப எளிமையான ஆனால் ஆழமான பாடல் வரிகள் இருக்கும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும், என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுதுன. யோசிச்சு பார்த்தேன். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும், அது கரெக்ட் தான். ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெபவீரன் என்று எழுது. என்ன கனெக்ஷன்? ஜெபிக்கும் போது தான், உறவாடும் போது தான், இணைக்கப்பட்டிருக்கும் போது தான் அந்த இதய துடிப்பை, கிறிஸ்துவின் சிந்தையை, கிறிஸ்துவின் இதய துடிப்பை நாம் அறிந்து புரிந்து புதிய நோக்கத்தை நிர்ணயித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக புதிய வல்லமை, நியூ பவர். புதிய வல்லமை, நியூ பவர். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டதனாலே புதிய வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய நோக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதும் எளிது அல்ல. By accepting the risen Christ, we receive a new life, a new purpose, and we receive new power to lead the new life and fulfill that new purpose. பாவத்திலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்க்கை, அது உலகம் கேலியும் கிண்டலும் செய்கிறது. கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கு தருகிற, அவருடைய இதய துடிப்பு தருகிற நோக்கத்தை உலகம் சொல்லுகிறது, என்னப்பா பைத்தியக்காரனா இருக்கிற, இப்படி இல்லாமா ஏமோ ஆப்ஜெக்டிவ் பர்பஸ் வைக்க முடியும் சொல்லி ஒருவேளை கிண்டல் பண்ணுகிற சூழலிலே, இந்த உலக வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை வாழுவதும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதும் எளிது அல்ல. அதற்குத்தான் கிறிஸ்துவின், நாம் பாடல் வரிகளை படித்தது போல, பாஸ்டர் தொடர்ச்சியாய் சொன்னது போல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். வாசியுங்கள் எபேசியர் 1 அதிகாரம் 18-19. எபேசியன் சாப்டர் 1 verses 18 to 19. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே யாரு? என்ன ரொம்ப ஒரு மாதிரி சந்தேகமா சொல்றீங்க? விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட மகா மேன்மையான மகத்துவமான வல்லமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை தரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I pray that you will begin to understand how incredibly great his power to help those who believe him. It is that same mighty power that raised Christ from the dead and seated him in the place of honor at God's right hand in heaven. இந்த உலக வாழ்க்கை சவால் நிறைந்தது. உங்களால் என்னாலும் அதை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய பலத்தினாலே அந்த சவால்களை மேற்கொள்ள முடியாது. நேற்று ஒரு கோஇன்சிடென்டா
ஜபல்னா இருக்கிற ஒரு அருமையான தம்பி எனக்கு வந்து கூப்பிட்டு, ஏன்னா எனக்கு இந்த இதில் ஒரு வாட்ஸ்அப் நான் சொன்னேன், நான் மெசேஜில் இருக்கேன் தம்பி, நம்ம அப்புறம் பேசுவோம். ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் அர்ஜென்ட், இன்றைக்கி நாங்கள் ப்ரேயர் வச்சுருக்கிறோம், நான் எனக்கு ஒரு அர்ஜென்ட் இருக்குது. பிரதர்ஸ்லாம் இப்போ ரொம்ப பின்னால் போயிட்டுருக்காங்கண்ணே. நல்ல உற்சாகமாக வந்தவங்க தான், சர்ச்சுக்கு வந்தவங்க தான், பிரேயர்ஸில் வந்தவங்க தான், இப்பெல்லாம் பின்மாற்றம் அடைந்துட்டு இருக்காங்க. சாத்தான் ரொம்ப எளிதாக அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. எப்படின்னு இதை எப்படி மேற்கொள்வது? நான் சொன்னேன், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்கு ஒரு மெசேஜ் எடுக்கணும். ஆனால் ஒன்று உணர்ந்து கொள்ளுங்கள், நம்முடைய தீர்மானத்தினாலே, நம்முடைய பலத்தினாலே இவைகளை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னார், நான் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும். அனுதினமும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும். ஏன்? பிகாஸ் ஐ அம் லீக்கிங். நான் ஒழுகிக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான், பிரசித்தி பெற்ற பரிசுத்தவானை அவ்வாறு சொல்லும்போது, உங்களுக்கும் எனக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ரோமர் 8 அதிகாரம் 11-13 வரை வாசிங்கள். ரோமன் சாப்டர் 8 verses 11 to 13. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. 1 Peter chapter 1 verse 5. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு. எதனால? இன்னொரு தடவை, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யாராலே நீங்களும் நானும் காக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய பலத்தினாலே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீங்களும் நானும் காக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து பேதுரு எழுதும்போது நீங்க வீட்டில் சென்று வாசியுங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனம். வெறும் சோதனைகள், பாவ சோதனைகள் மட்டுமல்ல, பாடுகள், உபத்திரவங்கள் நடுவாக கடந்து போனாலும் அவருடைய வல்லமை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிரச்சனைகள், போராட்டங்களின் நடுவில் அவர் எழுதுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அதுவரை கிறிஸ்துவின் பலம் உங்களையும் என்னையும் காக்கிறதாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு ரொம்ப அனுபவமா எழுதுறாரு. ஏன்னா பயந்து போய் 3 முறை மறுதலித்தவர். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொல்ற டைம் இல்லாம, பயந்து போய் 3 முறை மறுதலித்தவர். ஆனா கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பெற்றுக்கொண்ட வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு பயந்தவராத்தான் இருந்தார். ஆனால் கிறிஸ்துவின் வல்லமை வரும்போது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும்போது அவர் மாற்றம் பெற்றவராயிருந்தார். அதே தேவன், அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றும் நம் மத்தியிலே நமக்குள்ளே வாசம் செய்கிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா,
ஹalleluya. புதிய வாழ்க்கை, புதிய நோக்கம், புதிய வல்லமை, இறுதியாக புதிய நம்பிக்கை. நியூ ஹோப், நியூ ஹோப். வாழ்க்கை பாதையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தின் இறுதியில் வரும்போது எதை சந்திக்க நேரிடும்? சொல்றதுக்கு அவ்வளோ பயமா இருக்கா? மரணத்தை சந்திக்க நேரிடும். அதை குறித்து யோசிக்கும் போது எல்லா மனிதர்களுக்கும், ஆண்டவரை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்கும் ஒரு பயம், தங்களுடைய மனதிலே ஒரு இருள் போன்ற காரியங்கள் வருகிறதாக சொல்கிறதை நான் வாசித்திருக்கிறேன். மறுபடி அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அந்த 4-5 நாம் தியானித்த பகுதிகளை விட்டு இன்னும் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, ஃபியூச்சர் சால்வேஷன், வருங்கால ரட்சிப்பு, எதிர்கால ரட்சிப்பு, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு, அதை நம்ம தியானிச்சிட்டோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம்? உங்களுக்குன்னா நமக்கு, எனக்கு. நல்ல அருமையா இருக்கு, அது பெஸ்ட். அதான் அப்படி உரிமையா நம்ம இது பண்ணணும். உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பெரிய பெரிய நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள், பெரிய பணக்காரர்கள், நாத்திகர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே ஓலமிட்டதை, திகிலடைந்ததை நான் ஏற்கனவே சொன்னது போல அநேக சமயங்களில் நான் வாசித்திருக்கிறேன். மாவீரன் நெப்போலியன், பிரெஞ்சு மன்னர், லட்சக்கணக்கான ஜனங்களை கொன்று குவித்தவன். தன்னுடைய பதவி, புகழ், மமதையினாலே லட்சக்கணக்கான ஜனங்களை கொன்று குவித்தவன். அதனுடைய வாழ்க்கையின் இறுதியிலே வந்தபோது சொன்ன வார்த்தை, I die before my time. I die before my time and my body will be given back to the earth. My body will be given back to the earth. Such is the fate of him who has been called the great Napoleon. What an abyss between me, my deep misery and the eternal kingdom of Christ. நான் தமிழ்ல சொல்றேன், நான் உரிய காலத்திற்கு முன்பே இறக்கிறேன், உரிய காலத்திற்கு முன்பே இறக்கிறேன். என் உடல் பூமிக்கு திரும்ப கொடுக்கப்படும். மாபெரும் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவனின் கதி இதுதான். மாபெரும் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவனுடைய கதி இதுதான். என் ஆழ்ந்த துயரத்திற்கும் கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்கும் இடையில் என்ன ஒரு பெரும் பள்ளம். என் ஆழ்ந்த துயரத்திற்கும் கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்கும் இடையில் என்ன ஒரு பெரும் பள்ளம். ஆனால் தேவதாசனாகிய பில்லி கிரஹாம் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று மகிமையான ஊழியத்தை செய்ததினாலே அவர் என்ன சொன்னார்? பில்லி கிரஹாம் சொன்னார், நீங்கள் இதை படிக்கும்போது நான் பரலோகத்தில் இயேசுவுடன் பாதுகாப்பாக இருப்பேன். நீங்கள் இதை படிக்கும்போது, இந்த செய்தியை படிக்கும்போது, பில்லி கிரஹாம் இறந்து விட்டார், அவர் கர்த்தருக்குள் நித்திரைந்தார் என்கிற செய்தி நீங்கள் படிக்கும்போது, நான் பரலோகத்தில் இயேசுவுடன் பாதுகாப்பாக இருப்பேன். பரலோகத்தில் நம் குடும்பம் மீண்டும் இணைவதை நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். பரலோகத்தில் நம் குடும்பம் மீண்டும் இணைவதை நான் எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன். When you read this, I will be safely with Jesus in paradise. I will be awaiting the reunion of our family in heaven. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல்
1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55 57 வரை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 15, 55 to 57. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயித்தார். 2ஆம் மரணத்தை அவர் ஜெயித்தார். வெளிப்படுத்தினல் விசேஷம் 21 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைகிற அந்த மரணத்திலே அவர் ஜெயித்தார். உங்களையும் என்னையும் ஜெயாளிகளாய் மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் 2ஆம் மரணம் இல்லை. மிசைல்ஸ் அட்டாக் இருக்கு, ட்ரோன்ஸ் அட்டாக் இருக்கு, அல்லது இன்டர்செப்ட் பண்ணும்போது ஒருவேளை டெப்ரிஸ் அட்டாக் இருக்கு. எல்லா அட்டாக் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் 2ஆம் மரணம் இல்லை. ஹல்லேலூயா. D.L. மூடி சொல்லுகிறார், he who is born once will die twice. He who is born once will die twice. He who is born twice will die once. 2 முறை பிறந்தவர்கள் யார்? நாம். ஒரு முறை பிறந்தவன் இருமுறை இறப்பான், இருமுறை பிறந்தவன் ஒரு முறை இறப்பான். ஹல்லேலூயா. யோவான் 11 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. John chapter 11 verse 25. John chapter 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் எந்த மரணம்? ஃபர்ஸ்ட் டெத் இல்ல? அத கூட வேதம் என்ன சொல்லுது? நித்திரைங்குது இல்ல? 1 தெசலோனிக்கேயர் பவுல் எழுதும்போது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய யோபுவே சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறதுக்காக கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1666ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஹூ மிகாயில் என்கிற ஸ்காட்ஸ் பிரீச்சர் பிரசங்கி கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக விசுவாசத்திலே நின்றதினாலே மரண தண்டனைக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். 4 நாள் தான் இருக்கு, just 4 days. அவரோடு இருந்தவங்கெல்லாம் கண்ணீர் வடிச்சாங்க, கலங்குனாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைத்து நின்றாங்க. ஆனா அவர் ரொம்ப சந்தோஷமா நல்ல பிரகாசமா இருந்தார். அவர் கடைசி சொன்ன வார்த்தை, trust in God, but the good news is that I'm just 4 days away from seeing my Savior. Trust in God, for the good news is that I am just 4 days away from seeing my Savior. தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள், ஏனெனில் என் இரட்சகரை காண இன்னும் 4 நாட்களே உள்ளது என்பதுதான் நற்செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. அது புதிய நம்பிக்கை. ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையிலே அது இல்லை, பழைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை இல்லை. புதிய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய வாழ்வு, புதிய நோக்கம், புதிய வல்லமை, புதிய நம்பிக்கை. நியூ லைஃப், நியூ பர்பஸ், நியூ பவர், நியூ ஹோப். அந்த வாழ்க்கைக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து எழுந்து நிற்கலாம். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அந்த புதிய வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் தத்தம் செய்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. புதிய நோக்கத்தை, உம்முடைய இதய துடிப்பை அறிந்து
வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அந்த வாழ்க்கை வாழ உம்முடைய வல்லமை வேண்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. பழைய வாழ்க்கை போல அல்ல அப்பா, இந்த புதிய வாழ்க்கையிலே எங்களுக்கு நீர் புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறேன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என்று சொல்லி சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிக்கும் போது பாஸ்டர் வந்து நம்ம ஜெபத்திலே வழி நடத்துவார். எல்லாரும் ஒப்பு கொடுத்தலோடு நாம் எல்லாரும் பாடலாம், தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்லதொரு வார்த்தையை கேட்பதற்கு தேவன் கிருபை தந்தார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் 4 முக்கிய காரியங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த புதிய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே நாம் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நோக்கம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு நோக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. மேலானவைகளை நாடுகிற நோக்கமாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரியவர்களாய் காணப்பட்டாலும், இந்த பூமியில நாம் காணப்பட்டாலும், இந்த பூமிக்குரியவர்களாய் அல்ல, மேலானவைகளை நாடி அதற்கு பின் செல்லுகிறவர்களாய் நாம் தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஓட்டத்தில் நாம் திறன்பட ஓடுவதற்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புங்க, உம்முடைய வரங்களினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே பெருகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வல்லமையினால் எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற தொய்வுகளை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி ஆண்டவரே பலன் பெற்றவர்களாய் தொடர்ந்து ஓட தேவன் கிருபை தாரும்.
ஆண்டவரே ஹalleluya, எங்கள் நம்பிக்கை, எங்களுக்கு புதிய நம்பிக்கை உண்டு, புதிய நம்பிக்கை உண்டு. நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம், உம்மை மகிமையில் சந்திப்போம். ஆண்டவரே, அந்த எக்காலம் துணிக்கும் சத்தம் வரும் பொழுது ஆண்டவரே நாங்கள் மறுரூபமாகி உமக்கு எதிர்கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து ஓட, ஆண்டவரே அந்த நாளுக்காய் உம்முடைய சமூகத்துல காத்திருக்க தேவன் கிருபை தாருங்கப்பா. ஹalleluya, நீர் உயிர்த்தெழுந்தீர், நீர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக எங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. கிறிஸ்துவின் வருகை வரும் வரைக்கும் கர்த்தர் எங்களை கைவிடாது நடத்துங்க ராஜா. ஹalleluya, இந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு, தேவைகளோடு, ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காய், உள்ளங்களுக்காக தனித்தனியாய் பேர் பெறாம கரத்தில் வருகிறோமே. ஆண்டவரே, இன்றிலிருந்து ஒரு புதிய நம்பிக்கையோடு, ஒரு புதிய நோக்கத்தோடு, ஒரு புதிய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் கர்த்தர் வைத்திருக்கும் இந்த புதிய வாழ்க்கையை ஆண்டவரை சுதந்திரித்து ஓட தேவன் கிருபை தாருங்க ராஜா. உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி பாடிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி பாடிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். லேலூயா, லேலூயா, லேலூயா. கர்த்தர் நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து சொல்லுங்க.